நீங்கள் ஒரு முழுமையான மனிதராக மாறிட்டீங்க அப்படிங்கிறத இந்த 7 அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸ்மால் டாக்ஸ் நோ லாங்கர் எக்ஸைட்ஸ் யூ. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டாச்சும் பேசுகிறப்போ அவங்க யாரையாச்சும் குறை சொல்லி பேசினாங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்காது. அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்காதுங்க. ஏன்னா இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி பொருளை பேசுகிறது எவ்வளோ தப்புன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அதை உணர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களையும் நீங்கள் ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட், யுவர் ஹாப்பினஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பீப்புள். நீங்கள் எப்போவுமே உங்களோட சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட எல்லா டைமும் எதிர்பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறத அறவே குறைச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏமாறுறதுக்கு காரணமே மற்றவங்ககிட்ட நம்ம வச்சுருக்க எதிர்பார்ப்பு தாங்க. அதை முழுமையாக உணர்ந்து நீங்கள் எப்போவுமே யாருக்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. தேர்ட் பாயிண்ட், யூ ஃபர்கிவ் மோர். நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்காக நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் அதே ஒரு ஏஜுக்கு மேலே உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சு ஏதாச்சும் தீங்கு செஞ்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் சுலபமாக மன்னிச்சு விட்டுருவீங்க. ஓகே இதை பண்ணிட்டியா, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துடுவீங்க, மன்னிச்சிடுவீங்க. அவங்கள பழிவாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை குறிக்கோளுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஃபோர்த் பாயிண்ட், யூ லுக் ஃபார் த குட் இன் எவரி சிச்சுவேஷன். நீங்கள் எந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் சரிங்க, அதில் இருக்க நல்லதை மட்டுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம போகிறோம், நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டால் கூட ஓகே இது நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லிவிட்டு நீங்கள் அதை முழுமையாக மனதார ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த தீங்கு நடந்ததுனால அதை நினச்சி நீங்கள் எப்பயுமே வருத்தப்பட ஆரம்பிக்க மாட்டீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், யூ இக்னோர் வாட் பீப்புள் சே அபவுட் யூ. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. நீங்கள் செய்ய போகிற விஷயத்தன்னு சொல்லி நெகட்டிவாக பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்த மாட்டீங்க. அண்ட் அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சதை பற்றி மட்டும்தான் வச்சு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஆக்சுவல் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத பற்றி பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க. யூ லுக் ஃபார் மோர் டு லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வழக்கமான இந்த வேலைகளோ இல்லை ஒரு சில கட்டுப்பாடுகளையோ பின்பற்றுவதை விட இன்னும் அதிகமாக இந்த வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த சொசைட்டி எல்லாரும் போல் நம்மளும் நார்மல் லைஃப் தான் வாழணும்னு சொன்ன கருத்தை உடச்சி எரிஞ்சு நம்மளோட குறிக்கோளை நம்ம கனவுகளை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட், யூ ஃபேஸ் த சேலஞ்சஸ் டு பிகம் ஸ்ட்ராங்கர். நீங்கள் தேர்ந்தெடுத்த இலக்கை மனம் தளராமல் முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. இந்த உலகத்தில் மனிதன் உருவாக்கின எல்லா அத்தியாவசிய பொருளுமே ஒரு சில வகையில் டெஸ்ட் செய்யப்பட்டு தான் நமக்கு உபயோகத்துக்கு வருது. அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு கோலை ரீச் ஆகணும்னா அந்த இடம் நமக்கான இடமா இருக்கிறப்போ நம்ம நிறைய தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்கும். அது கூடவே வர ஃபெயிலியர்ஸை வச்சு நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இன்னும் நீங்கள் ரொம்பவே வலிமையாக மாறுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அறிகுறிகள் ஆல்ரெடி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி எல்லா அறிகுறிகளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு முழு மனிதனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் உங்களோட கோல் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அண்ட் இந்த பிரபஞ்சமும் நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்குதுங்க. வாங்க நமக்கே உறுதியான இலக்கை நம்ம அடைவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.